DJ Moral Stories. பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு மணிகா தான் அப்பா அம்மாவோட செல்ல பொண்ணா இருந்தா. அவளோட அப்பா அவ வீட்டோட ராஜகுமாரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவளோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கிராமத்துல நாகபஞ்சமி திருவிழா நடந்துட்டு இருந்தது. மணிகாவோட அம்மாவோட ஒன்ன விட்ட அக்கா சகுந்தலா திருவிழாக்கு வந்திருந்தாங்க. இங்க பாருங்க மணிகாம்மா, நீங்க உண்மையிலேயே குடுத்து வச்சவங்க. நான் சொல்றது புரியலையா? வேற ஒண்ணும் இல்ல, தலைவர் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறாருல்ல, அதான் சொல்றேன். ஆமாக்கா, நம்ம குடும்பம் ரொம்ப சின்னதுதான். ஒரு வகையில உங்க மாமா நிஜமாவே ஒரு கடவுள் தான், கடவுள். அடுத்த நாள் பஞ்சாயத்து தலைவர் திருவிழாக்கு எல்லாரையும் வர சொன்னாரு. மணிகா எது கேட்டாலும் தலைவர் அதை வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா சகுந்தலாவால தான் பொண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி தர முடியல. பொறாமையால அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியல. இங்க பாருங்க மாமா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஓவரா செல்லம் கொடுத்து உங்க பொண்ணு நல்லா கெடுக்குறீங்க. அட சகுந்தலா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். என்னோட சொத்தெல்லாம் அவளுக்கு தானே சொந்தம். அவளுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேமா? என் பொண்ணை நான் ராஜகுமாரி மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன். சகுந்தலா தன்னோட கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஆனா தலைவர் சொன்ன வார்த்தையை அவளால மறக்கவே முடியல. சில வருஷங்களுக்கு பிறகு கிராமத்துல ஒரு கொடிய நோய் பரவிடுச்சு. அதுல மணிகாவோட அம்மா இறந்துட்டாங்க. அதை கேள்விப்பட்ட சகுந்தலா சந்தோஷமா தலைவருக்கு ஆறுதல் சொல்ல அங்க வந்தாங்க. அட என்ன மாமா இது, என்ன இப்படி ஆயிடுச்சு? இனிமே ஆசி ஆசையா வளர்த்தவங்க மகாராணி அம்மா இல்லாம எப்படி இருக்க போறா? அத நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட அந்த பொண்ணு மணிகா அழுதுகிட்டே இருந்தா. சகுந்தலா தம் மனசுக்குள்ள தலைவரோட வீட்டை எப்படியாவது அபகரிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. அம்மா, நீ என்னை விட்டுட்டு ஏமா போன? இனிமே என் மேல யாரு அன்பா இருப்பாங்க? நான் இனிமே எப்படி வாழ போறேம்மா? திரும்ப வந்துருமா, தயவு செஞ்சு திரும்ப வந்துருமா. இத பார் மல்லிகா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சித்தியும் ஒரு வகையில அம்மா மாதிரிதாம்மா. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். வாமா, என் பக்கத்துல வா. சித்தி, எப்பவுமே நீங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க என்ன ரொம்பவே நேசிக்கிறீங்க. உங்க மடியில படுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வருது. சகுந்தலா அந்த வீட்ல இருந்த நாளெல்லாம் மணிகாவை ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. அத பார்த்ததும் மணிகாவோட பாட்டிக்கு ஒரு யோசனை வந்தது. பாவம் அந்த சகுந்தலா மணிகாவை ரொம்பவே நேசிக்கிறா. நல்ல மனசுக்கு சொந்தக்காரி. மணிகாவும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒருவேளை சகுந்தலாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மணிகாக்கு ஒரு அம்மா கிடைச்சிடுவாள்ல, அதே மாதிரி சகுந்தலாக்கும் வாழ்க்கை கிடைச்சிடும். சகுந்தலா அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. பாட்டியம்மா கேட்டதும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சரின்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாயத்து தலைவரும் சகுந்தலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இத பாரு சகுந்தலா, நீ வீட்டுல நிம்மதியா இரு. ஆனா என் பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. என்னோடது எல்லாமே மணிகாவுக்கு சொந்தமானது. மணிகா இல்லானதான் அது மத்தவங்களுக்கு சொந்தமாகும். அட என்ன நீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவளோட சித்தி. ஆனா அவங்க அம்மாவோட நான் ரொம்ப பாசமா பாத்துப்பேன். என்ன நீங்க தாராளமா நம்பலாம். ஆனா உண்மையிலேயே தலைவர் சொன்ன வார்த்தையை கேட்டு சகுந்தலாவுக்கு பொறாம தாங்கல. அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அடடடடடா, இது நல்ல கதையா இருக்கே. நான் இங்க வந்தது இவர் பொண்ணுக்கு சேவை பண்றதுக்கா? என் பொண்ணு நான் இங்க தனியா தவிக்க விடணுமா? இது நல்லா இருக்கே. இனிமே என்னோட ஆட்டத்தை பாருங்க. அந்த மணிகாவை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். பஞ்சாயத்து தலைவர் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாரு. சகுந்தலா தூங்கிட்டு இருந்த மணிகாவை எழுப்பினாங்க. அட வாம்மா மகாராணி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு 16 வயசு ஆயிடுச்சுல்ல, இன்னும் இப்படி தூங்கிட்டு இருக்க? அட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் யார் பண்ணுவாங்க? உங்க அம்மாவை வந்து பண்ணுவாங்க. இல்ல சித்தி, இன்னைக்கு என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? அடேங்கப்பா, நல்ல கதையா இருக்கே. யார பார்த்து இப்படி கேக்குற? உண்மையிலேயே நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது. சீக்கிரம் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. மணிகா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சகுந்தலாவுக்கும் அவ பொண்ணுக்கும் கொடுத்தா. அவளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு உட்காரும் போது உடனே சகுந்தலா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இத பாருமா மகாராணி, என்னம்மா தட்டை தூக்கிட்டு வந்துட்ட? நதிக்கரைக்கு போய் எல்லா துணியும் தோச்சி போட்டுடு, இல்லனா வெயில் போயிடும். துணி தோச்சி முடிச்ச பிறகு அப்புறமா வந்து டிஃபன் சாப்பிடு. நீ ஒன்னும் உண்மையான ராஜகுமாரி இல்ல, புரியுதா? சரிங்க சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால நீங்க ரெஸ்ட் எடுங்க. மணிகா துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு போனா. அப்புறம் துணியெல்லாம் துவைக்க ஆரம்பிச்சா. மொத்தமா சோர்ந்து போயிட்டா. அவளுக்கு பசி வந்துருச்சு. அப்புறம் திரும்ப வந்து பாக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருந்த பிளேட் காலியா இருந்தது. சித்தி, தட்டுல வச்சிருந்த சாப்பாடு எங்க காணோம்? ஒரு நாள் நீ சாப்பிடலன்னா ஒன்னும் சாக மாட்ட. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. தெருவோரமா ஒரு நாய் பசியோட இருந்தது, அதுக்கும் சாப்பாட்டை கொடுத்துட்டேன். அப்படி தர்மம் பண்ணா உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும்.
நாம தினமும் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி மணிக்காவை பழிவாங்கறதுக்காக சகுந்தலா தினம் தினம் மணிக்காவை கேவலமா நடத்த ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு நாள் மணிக்கா அவ சாப்பிடறதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு வரும்போது சகுந்தலா அவ கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. என்னடி நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உங்க அம்மா என்ன உன்னை எதுக்கும் உதவாத மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. சப்பாத்தி எப்படி பண்ணணும் கூட உனக்கு தெரியாது இல்ல? தெரியாம அப்படி பண்ணிட்டேன் சித்தி. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். கண் கலங்கியபடி மணிக்கா கிராமத்துல இருக்க தோட்டத்துக்கு போனா. அப்புறம் பட்டர்ஃப்ளையை பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சா. அப்போ அந்த வழியா ஒரு கார் போயிட்டு இருந்தது. அதுல எஸ்பி பங்கஜ் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு அவளை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு சம்பந்தம் பேச அனுப்பினாங்க. ஏமா சகுந்தலா, மணிக்கா எங்க? அவளை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. மாப்பிள்ள எஸ்பிமா எஸ்பி. இனிமே என் பொண்ணு ராணி மாதிரி வாழ போறா. தலைவர் சொன்ன வார்த்தையை கேட்டதும் சகுந்தலாவுக்கு பொறாம அதிகமாயிடுச்சு. எஸ்பியா? அந்த ஆளுக்கு கண்டிப்பா என்னோட பொண்ணு குடியாவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். மறுபடியும் அவங்க மணிக்கா விஷயத்துல ரொம்ப மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் தலைவர் சகுந்தலாவை பார்த்து சொன்னாரு, எனக்கு என்னமோ ஒரே படபடப்பா இருக்கு. நாளைக்கு எஸ்பி சார் மணிக்காவை பொண்ணு பார்க்க வராரு. நான் வேற இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. அதனால இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ ரொம்ப நல்ல விதமா எஸ்பி சாரை கவனிக்கணும், சரியா? மணிக்காவை சந்திக்கவை, மத்ததெல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன். சகுந்தலா மனசுல நினைச்சிட்டு இருந்த திட்டம் இப்ப செயல்பட ஆரம்பிச்சது. அவ ரொம்ப சந்தோஷமா சொன்னா, நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அட இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா என்ன? நான் இங்க இருக்கும்போது தேவையில்லாம இதை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். என் செல்ல பொண்ணோட சம்பந்தத்தை நான் கண்டிப்பா பேசி முடிச்சிருவேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு தலைவர் கங்காபூருக்கு கிளம்பி போயிட்டாரு. சகுந்தலா மணிக்காவை பார்த்து சொன்னாங்க, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் உனக்கு நகரத்துல இருந்து ஒரு சில துணியெல்லாம் வரவழைச்சிருக்கேன். அத போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வா. ஏன் சித்தி அப்படி சொல்றீங்க? அட பைத்தியம், இந்த சித்தி இப்படி சொல்றாளேன்னு தப்பா நினைச்சுக்காத. எஸ்பி சாரு சிட்டியை சேர்ந்தவர் இல்ல? மணிக்கா ரொம்ப சாதுவான பொண்ணா இருந்தா. சகுந்தலாவோட சதி வேலைய அவளால புரிஞ்சுக்க முடியல. அவ அமைதியா பின்வாசல் வழியா சிவன் கோயிலை நோக்கி போனா. கடவுள் முன்னாடி நின்னு கையெடுத்து கும்பிட்டு சொன்னா, கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்திருக்கீங்க. அவங்க என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்க எனக்காக சிட்டில இருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன பெத்த தாய் மட்டும்தான் செய்வாங்க. எஸ்பி சாரோட வண்டி தலைவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்னுச்சு. சகுந்தலா எஸ்பி சார ரொம்ப மரியாதையா வரவேற்று உட்கார வச்சாங்க. இங்க பாருங்கம்மா, எனக்கு இப்ப ரொம்ப டைம் எல்லாம் இல்ல. பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்ப சிட்டிக்கு போயாகணும். நான் ஒரு முறை மணிக்காவை பார்த்து பேசிட்டேன்னா நல்லா இருக்கும். அதை கேட்டதும் சகுந்தலா உடனே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் என்னன்னு சொல்லுவேன்பா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் அவளுக்கு சித்தி. அதனால ஜனங்க என்னத்தானே குறை சொல்லுவாங்க. இந்த பொண்ணு எப்பவும் வீட்லயே இருக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கிராமத்துல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருப்பா. எப்ப வருவான்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க தான் பொண்ணை கூப்பிட்டாங்க. இந்த பாருமா குடியா, எஸ்பி சாருக்காக டீ டிஃபன் எல்லாம் எடுத்துக்கிட்டே கொஞ்சம் சீக்கிரமா வா. ஆ, நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. குடியா சாரிய கட்டிக்கிட்டு கூந்தல்ல பூச்சூடியபடி கையில ட்ரேயோட கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா. அதே நேரத்துல மணிக்காவும் வெளியில இருந்து உள்ள வந்தா. சித்தி, நான் வந்துட்டேன். ஹை ஹீல் சாண்டல் போட்டு பழக்கம் இல்லாத காரணத்தால அவ தட்டு தடுமாறி வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டா. தன்னோட சின்ன ஸ்கர்ட்டால தன் கால்களை மூட முயற்சி செய்யும் போது அவ ஸ்கர்ட்டை திரும்ப திரும்ப இழுத்துக்கிட்டே இருந்தா. அவ தடுமாறி கீழே விழ போகும்போது எஸ்பி சார் அவளை தாங்கி பிடிச்சிட்டாரு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்னம்மா இது, நீ இப்போ பெரியவள் ஆயிட்டல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க? அட தம்பி, நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கிராமத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூடாதுன்னு எத்தனையோ தடவை இவகிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனா இவ என் பேச்ச கேக்குறதே இல்ல. அப்பாவியா இருந்த மணிக்காவுக்கு தன்னோட சித்தி செய்யற சதி வேலையெல்லாம் புரியவே இல்ல. சித்தி, இன்னைக்கு அந்த வேலைக்காரி சூக்கி வரலையா? பாவம், குடியா டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. அப்பா வரட்டும், நான் எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்றேன். அட, அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி வார்த்தையை விட்டுட்டியே, வேக்கங்கட்டவளே. தேவையில்லாம பேசாத. வந்துட்டா பெருசா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. தினமும் குடியாதானே டீ போடுறா. நீ 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்ப. நீ எல்லாம் பேச வந்துட்ட. மணிக்காவுக்கு அப்ப கூட விஷயம் எதுவும் புரியவே இல்ல. அவ ரொம்ப ஆச்சரியமா சகுந்தலாவை பார்த்து மிரண்டு போய் நின்னா. அட, நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. உன்னை எவனாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவன் துரதிருஷ்டம் பிடிச்சவனாதான் இருப்பான். என் பொண்ணு குடியாவை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டும். அதுக்கப்புறம் எஸ்பி உதய் சிங் கிட்ட சொன்னாங்க, இத பாருங்க தம்பி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க.
உனக்கு இன்னும் இந்த துரதிருஷ்டம் பிடிச்சவ தான் வேணும்னா எல்லாம் உன் தலையெழுத்து. எஸ்பி பங்கஜ் தன்னோட முடிவை சீக்கிரமா சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சகுந்தலா மணிக்காவை வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க. இவ ஒருத்தி இன்னும் ஏன் இங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? டிஃபன் செய்யறதுக்கான பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கழுவு, நைட்டுக்கு டிஃபன் பண்ணி ஆகணும். வந்துட்டா பெரிய ராஜகுமாரி. ராத்திரி பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு வந்ததும் அவர் எஸ்பி பங்கஜ் சிங்க்கு கால் பண்ணாரு. உடனே எஸ்பி உதய் சிங் சொன்னாரு, உங்க பொண்ணு மணிக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அடுத்த வாரம் ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு நான் அங்க வந்துடுறேன். உங்க பொண்ணை என்னோட மனைவியாக்கி நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பஞ்சாயத்து தலைவர் அந்த தகவலை சகுந்தலா கிட்ட சொன்னாரு. இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க குடியாவை தான் சொல்லியிருப்பாங்க. அட என்னம்மா சொல்ற நீ? அப்படின்னா குடியாவை அவருக்கு நீ கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தியா? உண்மையை சொல்லு, என்ன காரியம் பண்ணி தொலைச்ச? சகுந்தலா தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாங்க. நீ ரொம்ப பேராசப்பட்டு கீழ்த்தரமா நடந்துகிட்ட சகுந்தலா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மணிக்கா என்னோட மொத்த சொத்தையும் 2 பாகமா பிரிக்க சொல்லியிருக்கா. அதுல ஒரு பாதியை உன் பொண்ணுக்கு எழுத சொல்லியிருக்கா. அந்த வேலையா தான் நான் வெளியூர் போயிருந்தேன். சகுந்தலா தான் செஞ்ச கேவலமான காரியத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அவங்க மணிக்கா கிட்டயும் தான் கணவர்கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. எஸ்பி சாருக்கும் மணிக்காவுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துச்சு. சகுந்தலாவோட சதி வேலை எல்லாமே வீணா போயிடுச்சு.